வணக்கம், நான் உங்க மொழி பேசுறேன். இது 152வது டீபங்க் எபிசோட். சோழ மன்னர்கள் எலக்ட்ரிக் ஈல் அப்படின்ற மீன் வகைகளை போர்களில் பயன்படுத்தி இருந்ததாக பல்வேறு தகவல்கள் நீண்ட நாட்களாக சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருந்துச்சு. இந்த குறிப்பிட்ட செய்தி முதல்ல எங்கே வெளியாகுச்சு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த தகவலுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஜூலை 2019 வருஷம் சிகாகோ தமிழ்ச்சங்கம் சார்பாக ஒரு பொன்விழா கொண்டாடப்பட்டது. இதற்காக ஒரு சிறப்பு மலரை வெளியிட்டு இருந்தாங்க. இந்த மலர்ல பக்கம் 198 உலகில் கப்பற்படைக்கெல்லாம் முன்னோடி தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை வெளியாகி இருந்துச்சு. இந்த கட்டுரையில சொல்லப்பட்டிருக்க தகவல்கள் அடிப்படையில தான் நிறைய பேர் எலக்ட்ரிக் ஈல் மீன்களை சோழர்கள் தங்களுடைய படைகளில் பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி பரப்பிட்டு இருக்காங்க. இந்த குறிப்பிட்ட கட்டுரையில என்னென்ன தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத முதல்ல நம்ம பார்க்கலாம். ஏல் பக்கன் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி ஜானகிராமன் அப்படின்றவர்கிட்ட ஒரு தகவலை சொன்னதாக சொல்லியிருந்தாங்க. இந்த ஜானகிராமன் யார் அப்படின்னா ஆக்ஸ்போர்ட்ல தமிழுக்காக ஒரு இருக்கையை உருவாக்குவதற்கு மூலமாக இருந்தவர். இவர்கிட்ட தான் ஏல் பக்கன் இந்த தகவலை சொல்லியிருந்ததாக இந்த கட்டுரையை ஆரம்பிக்கிறாங்க. என்ன தகவல் சொன்னதாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏல் பக்கன் அவர்கள் சோழர்களுடைய படையில எலக்ட்ரிக் ஈல் மீன்களை பயன்படுத்தி இருந்தாங்க. இது பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு ஜானகிராமன் கேட்டதாக அந்த கட்டுரையில அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஈல் மீன்களானது 600 இருந்து 900 வாட் அளவுக்கான எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். சோ இதனால எதிரி கப்பல்ல இருக்கிற ஆணிகள் உருகி அந்த கப்பல் துண்டு துண்டாக உடைந்து விடும். ஆனா தமிழர்களுடைய கப்பல்ல இரும்பு ஆணிகளை பயன்படுத்தல அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரியான டெக்னிக்கை பயன்படுத்தி மிகப்பெரிய கப்பல் படைகளை கூட ராஜராஜ சோழனுடைய படைகள் வீழ்த்தி இருந்துச்சு அப்படின்னு இந்த கட்டுரையில அவர் குறிப்பிட்டிருந்தாரு. இப்படி ஒரு தகவலை குறிப்பிட்டிருந்த இவர் இந்த தகவலானது எங்கிருந்து ஆதாரமாக எடுக்கப்பட்டது அப்படின்ற எந்த மேற்கோள்களையுமே கொடுக்கல. இது ஒரு வகையான ஃபேலசி. ஒரு குறிப்பிட்ட நபர் மிகப்பெரிய விஞ்ஞானியா இருப்பாரு, அந்த விஞ்ஞானி இதை சொல்லியிருக்காரு, அதனால இது உண்மையா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுக்கதையை சொல்றதை தான் அப்பீல் டு அத்தாரிட்டி ஃபேலசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன மாதிரியான ஒரு கட்டுரை அப்படின்னா, வாட்ஸ்அப்கள்ல வதந்தியாக பரவும் இல்லையா, செயற்கைக்கோள் ஒரு குறிப்பிட்ட கோவிலுக்கு மேல் போகும்போது ஸ்தம்பிச்சது அப்படின்னு, அதே மாதிரியான ஒரு கட்டுரை தான். இந்த தகவல்கள் எல்லாம் ஒரு கட்டுக்கதை அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் என்னன்னு ஒன்னா பார்க்கலாம். முதல் ஆதாரம், எலக்ட்ரிக் மீன் அப்படின்ற வகையான மீன்கள் உப்பு நீர்ல வாழக்கூடிய மீன்கள் கிடையாது. அது நல்ல நீரில் வாழக்கூடிய மீன்கள். அந்த குறிப்பிட்ட மீன்களானது இந்தியா பகுதிகளில் எங்கேயுமே கிடையாது. அது தென் அமெரிக்கால இருக்கிற அமேசான் காடுகள் இருக்கும் ஆற்று பகுதிகளும் குளத்து பகுதிகளில் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு நல்ல நீர்ல வாழ்ந்துட்டு இருக்கிற மீனை நம்ம கொண்டு ஒரு கடல் நீர்ல உப்பு தண்ணியில கொண்டு போட்டோம் அப்படின்னா அந்த மீனால அந்த இடத்துல சர்வே பண்ண முடியாது. உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கடல் மீனை எடுத்துட்டு நல்ல தண்ணியில போட்டு பாருங்க, அது சீக்கிரமே செத்து போயிடும். ஏன் அப்படின்னா நல்ல தண்ணியில வாழக்கூடிய மீன்களுக்கும் உப்பு தண்ணியில் வாழக்கூடிய மீன்களுக்கும் ஒரே மாதிரியான உடல் அமைப்புகள் கிடையாது. அதுல பல்வேறு மாற்றங்கள் இருக்கு. ஒரு சில மீன்கள் மட்டும்தான் நல்ல நீரிலும் உப்பு நீரிலும் வாழக்கூடிய மீன்களாக இருக்கு. அது என்ன அப்படின்றது நீங்களே போய் தேடி பாருங்க. எல்லா வகையான ஈல் மீன்களுமே எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஈல் மீன்கள் கிடையாது. சில ஈல் மீன்கள் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணாத மீன்களாக இருக்கு. அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்காலேயே கேட்டட்ராமஸ் அப்படின்ற ஒரு வகையான ஈல் ஃபிஷ் இருக்கு. இது நல்ல நீர்லயும் வாழக்கூடியது, உப்பு நீர்லயும் வாழக்கூடியது. ஆனா இந்த மீனுக்கு பாத்தீங்கன்னா இதோடைய உடல்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி அது ப்ரொடியூஸ் பண்ணாது. சோ தென் அமெரிக்கா பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் மீன் சோழனால எடுத்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்றதே ஒரு உருட்டு கதை தான் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்துல தெரிஞ்சுக்கலாம். ஒரு கற்பனையான சினாரியோ எடுத்துக்கலாம். ஒருவேளை சோழர்கள் அமெரிக்கால இருந்து இந்த எலக்ட்ரிக் ஈல் மீன்களை இறக்குமதி செஞ்சாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அப்படி இறக்குமதி செஞ்சிருந்தா கூட இந்த மீன்களை கொண்டு எதிரி படைகளுடைய கப்பல்ல இருக்கிற இரும்பு ஆணிகளை உருக்க முடியாது. இது ஏன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி மட்டுமே இரும்பு பொருட்களை நம்மளால உருக்க முடியாது. இரும்பு பொருட்களை உருக்கணும்னா நம்மளுக்கு ஹீட்டும் தேவை. அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ற இந்த ஈல் மீன்கள்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்து ஒரு கண்டக்டரை பயன்படுத்தி நாம எலக்ட்ரிக் எனர்ஜியை ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணணும். இப்படி ஒரு கண்டக்டரை பயன்படுத்தி ஹீட்டா கன்வெர்ட் பண்ணா கூட இரும்பு ஆணிகளை உருக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு ஹை கரண்ட் டிரான்ஸ்பார்மரை பயன்படுத்தி இரும்பு ஆணியை உருக்குறதுக்கு குறைந்தபட்சம் 2000 ஆம்பியர் அளவுக்கான கரண்ட் தேவை. ஆனா எலக்ட்ரிக் ஈல் மீன்கள் 1 ஆம்பியர் அளவுக்கான கரண்ட்டை மட்டும் தான் உற்பத்தி பண்ண முடியும்.
இந்த எலக்ட்ரிக் மீன் கதையை வச்சு வேற ஏதாவது ஒரு மன்னர் கதையை சொல்லியிருந்தா கூட ஓஹோ அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஆனா சோழர்கள் இதை பயன்படுத்தினாங்கன்னு சொன்னதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இது குறிப்பிட்ட கதையை சொன்னவருக்கு தமிழ் வரலாறு சுத்தமா தெரியாது அப்படின்னு. ஏன் அப்படின்னா சோழர்கள் என்ன மாதிரியான படைகளை எல்லாம் பயன்படுத்தினார்கள் அப்படின்றத சோழ மன்னர்களும் கல்வெட்டுகள்ல பதிவு பண்ணியிருக்காங்க. பிற நாட்டு அறிஞர்களும் சோழர்கள்ட்ட என்ன மாதிரியான படைபலம் இருந்துச்சு, என்னென்ன மாதிரியான போர் முறைகளை அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்ற பல்வேறு தகவல்கள் உலக அளவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால சோழர்கள் ஒரு மீன் படையை பயன்படுத்தி எதிரி படைகளுடைய கப்பல்களை தகர்த்தெறிந்தார்கள் அப்படின்னா அது தொடர்பான தகவல்களையும் கல்வெட்டுகள்ல பதிவு பண்ணியிருப்பாங்க. பிற நாட்டவர்களுடைய குறிப்புகள்ல கூட இது தொடர்பான குறிப்புகள் இருந்திருக்கும். ஆனா அந்த மாதிரியான எந்த குறிப்புகளுமே சோழ மன்னர்கள் எலக்ட்ரிக் ஃபிஷை பயன்படுத்தினதற்கு கிடையாது. இந்த கட்டுக்கதையை உண்மை அப்படின்னு வாதாடுற சில பேர் கிரேக்கர்கள் இது தொடர்பான குறிப்புகளை எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சில குறிப்புகளை கொடுக்கறாங்க. அந்த குறிப்புகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். மெகஸ்தனிஸ் எலக்ட்ரிக் ஈல் தொடர்பாக ஒரு குறிப்பை கொடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு தகவலை கொடுத்தாங்க. இந்த தகவல் எந்த புத்தகத்தில இருந்து கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 1877 வருஷம் JW மெக்ரெடல் அப்படின்றவர் எழுதின மெகஸ்தனிஸ் அண்ட் ஆரியன் அப்படின்ற ஒரு புத்தகத்துல இருந்து தான் அவங்க கொடுத்திருந்தாங்க. உள்ள என்ன மேட்டர் எழுதியிருக்காரு அப்படின்னு படிச்சு பார்த்தோம்னா ஒரு வகையான மீன் இருக்கு, அது ஆழ்கடல்ல மட்டும்தான் வாழும், அதை நம்மளால வெறுங்கண்களால பார்க்க முடியாது. அந்த மீன்கள் இறந்தா மட்டும்தான் கடலுக்கு மேல மிதக்கும். இந்த மீன்களை யாராவது தொட்டாங்கன்னா அவங்க இறந்து போயிருவாங்க அப்படின்ற ஒரு குறிப்பை அதில் கொடுத்திருக்காரு. இந்த குறிப்புகள் எங்க இருந்து எடுத்ததாக சொல்லியிருந்தார் அப்படின்னா ஏலியன் அப்படின்ற கிரேக்க எழுத்தாளர் கொடுத்திருந்த குறிப்புகள்ல இருந்து எடுத்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த கிரேக்க எழுத்தாளர் எழுதின புத்தகத்திற்கான மொழிபெயர்ப்பும் அவைலபிளா இருக்கு. அந்த மொழிபெயர்ப்பு நூல்ல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிய வந்துச்சு. அது என்ன அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். கிளாடியஸ் ஏலியன் எழுதின அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அனிமல் அப்படின்ற புத்தகத்துடைய மொழிபெயர்ப்பை A.F. ஸ்கால்ஃபெல்ட் அப்படின்றவர் வெளியிட்டு இருந்தாரு. இந்த மொழிபெயர்ப்பு நூல்ல இந்த குறிப்பிட்ட விஷயமானது மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஒரு மீன் இருந்துச்சு, அந்த மீனை தொட்டோன்னா இறந்து போயிருவாங்க அப்படின்னு இந்த தகவல் அப்படியே இருக்கு. இதுக்கு தலைப்பு என்ன கொடுத்திருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் பாய்சனஸ் டு டச் அப்படின்னு கொடுத்திருக்காரு. அதாவது விஷமுள்ள மிருகம் தொட்டால் இறந்து போயிருவோம் அப்படின்னு அதுல மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த பேராகிராஃப்லயும் அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாரு அப்படின்னா இந்த மீனை பத்தின குறிப்புகளை கொடுத்துட்டு இதை எதோட கம்பேர் பண்ணியிருப்பாரு அப்படின்னா பாம்புடைய விஷத்தோட கம்பேர் பண்ணியிருப்பாரு. சோ ரொம்ப கிளியராவே இதை படிக்கும் போது நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. இங்க அவர் எலக்ட்ரிக் ஃபிஷ் பத்தி அவர் பேசவே இல்லை. அவர் பேசிட்டு இருக்கிறது ஒரு விஷத்தன்மை கொண்ட மீனை பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு. சோ 1877 வருஷம் JD மெக்ரெடர் எழுதின புத்தகத்துல அவர் எலக்ட்ரிக் ஈல் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் இல்லையா, அது எலக்ட்ரிக் ஈல் அப்படின்ற ஒரு அட்ராக்டிவான நேமுக்காக தான் குறிப்பிட்டிருந்தாரே தவிர அவர் உண்மையிலேயே ஒரு எலக்ட்ரிக் ஃபிஷ்ஷை பத்தி அவர் குறிப்பிடல. சோ நிறைய பேர் இந்த கண்டென்ட் என்ன அப்படிங்கறத வாசிக்கவே இல்லை. ஏன்னா கண்டென்ட்ல நம்ம படிக்கும் போதே தெரியுது மீனை தொட்ட செத்து போயிருவாங்க அப்படின்னு நாங்க மென்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னா அந்த கண்டென்ட்ல எந்த இடத்துலயுமே எலக்ட்ரிசிட்டியை பத்தி எல்லாம் மென்ஷன் பண்ணல. நம்மளுடைய கடல் பகுதிகளில் ஏற்கனவே விஷத்தன்மை கொண்ட மீன்கள் இருக்கு. இந்த மீன்களை தொட்டு தான் இறந்து போயிருக்காங்க. அதை பத்தி தான் அந்த குறிப்பு இருக்குங்கிறத நம்ம அந்த கண்டென்ட்டை படிச்சாலே புரிஞ்சுக்க முடியுது. இதை உறுதி செய்யறதுக்காக தான் ஏலியன் அவர்களுடைய அந்த நூலை மொழிபெயர்ப்பு செஞ்ச நூலை செக் பண்ணி நான் சொன்னேன். இந்த குறிப்பிட்ட தகவலை ஒரு கவர்ச்சிகரமான டைட்டிலோட JW மெக்ரெடல் அப்படின்றவர் அவருடைய நூல்ல எலக்ட்ரிக் ஈல் அப்படின்ற டைட்டில் மட்டும் இவராக வச்சதுதான். ஒரிஜினல் கண்டென்ட்ல அந்த எலக்ட்ரிக் ஈல்லாம் அதில் இருக்காது. ஸோ அவர் ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கணுங்கிறதுக்காக வச்ச பேரை தான் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா கிரேக்கர்களே இப்படி தான் எழுதியிருக்காங்க, குறிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம இதை ஒரு ஆதாரம் அப்படின்னு தூக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. பெரும்பாலான தமிழ் வரலாறை பேசுகிறவர்கள் ஒரு மிகப்பெரிய தவறை பண்றாங்க. அது என்ன அப்படின்னா நம்மை பற்றி யாராவது பெருமையாக பேசியிருக்கிறார்கள், அதாவது நம்மளுடைய வரலாறை யாராவது பெருமைப்படுத்தி பேசியிருந்தார்கள் அப்படின்னா அதற்கு ஆதாரங்கள் எதுவுமே கேட்காமலே அதை அப்படியே ஏத்துக்கிட்டு அதை உண்மைதான் அப்படின்னு வாதாடுற ஒரு கெட்ட பழக்கம் தொடர்ச்சியாக தமிழ் வரலாற்றை பேசுகிற பலர்கிட்ட இருக்கு. இந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சை இவங்க பண்றதுனாலதான் தமிழ் வரலாறை உண்மையான வரலாறை தமிழ் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு டஃப்பான விஷயமா இருக்கு. உலகம் முழுவதுமே வரலாறு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆதாரங்கள் அடிப்படையிலாக மட்டுமே கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆதாரங்கள் எங்கு இருந்து எடுக்கப்படுகிறது அப்படின்னா தொல்லியல் துறையால தொல்லியல் களத்தில் ஆய்வு செய்யப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் தொடர்பாக வெளியிடப்பட்ட ஆய்வு தரவுகளின் அடிப்படையில் தான் வரலாற்றை எழுதிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சம்பந்தமே இல்லாம ரெஃபரன்ஸ் எதுவுமே கொடுக்காம அந்த துறை தொடர்பான வல்லுநர்கள் யாருமே இல்லாம ஒரு வரலாற்றாளரும் இல்லாம அறிவியலுடைய அறிவும் இல்லாம இயற்கையுடைய அறிவும் இல்லாம ஒரு அறிவும் இல்லாம முழுக்க முழுக்க ஒரு கட்டுக்கதைய வாட்ஸ்அப் வதந்திய ஒரு வரலாறு அப்படின்னு ஒரு நூல்ல எழுதுனது
மட்டும் இல்லாம அதை உண்மைதான் அப்படின்னு வாதாடுறது அப்படிங்கறதும் நம்முடைய வரலாறை நாமே சிதைக்கிறதுக்கு ஈக்குவலானது. எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சுத்தி ஊட்டி அவன அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தன் உண்மையை தேடி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவன் அந்த உண்மையை நோக்கி போக விடாம தடுத்து அவனுக்கிட்ட ஒரு பொய்யான விஷயத்தை, இல்லாத விஷயத்தை சொல்லி அவன் அந்த இல்லாத விஷயத்தை நோக்கி திருப்பி விட்டு அலைய விடுவாங்க. இதைத்தான் சுத்தி விடுறது அப்படிம்பாங்க. இந்த மாதிரி தான் இந்த உருட்டு கதைகள் எல்லாம் தமிழருடைய வரலாறை, சரியான வரலாறை, உண்மையான வரலாறை தமிழ் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சுத்தி விடுவதற்காகவே எந்த விதமான அடிப்படை ஒரு ஆய்வும் அதன் மீது செய்யப்படாம, அது மேல எந்த கேள்விகளும் கேட்கப்படாம ஒரு தரவை அப்படியே தூக்கிட்டு இது ஒருத்தர் சொல்லிட்டாரு, ஒரு ஃபேமஸான நபர் சொல்லிட்டாரு, அதனால இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் சொல்லி கொண்டு திணிக்கிறது இருக்கு பாத்தீங்களா. இதை விட மோசமான ஒரு விஷயம் உலகத்திலேயே எதுவுமே கிடையாது. சோ இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பை.